ஆயிரக்கணக்கான பூக்கள் பூத்து குலுங்கினாலும் அந்த காட்டுல தேனீக்கள் தேடி போறது என்னமோ வாசம் மிக்க அழகான பூக்கள் கிட்டதான். ஏன்னா அழகான பூக்கள் கிட்டதான் தேனோட சுவை அதிகமா இருக்குங்கிறது அவங்களோட நம்பிக்கை. இப்படி அழகுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்த தேனீக்களை அந்த காடே பெரிய பாடத்தை புகட்டுச்சு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கதைய முழுசா கேளுங்க. சுறுசுறுப்புக்கு பெயர் போன தேனீக்கள் அன்னைக்குமே காலையில நேரத்திலே கிளம்பிட்டாங்க தேன் எடுக்கிற அவங்களோட வேலையை பார்க்க. ஆனா அந்த வேலையில சுறுசுறுப்போடு இயங்கின அவங்களுக்கு நேர்மை மட்டும் கிடையாது. ஏன்னு கேட்டா காட்டு பூக்கள் எத்தனையோ இருந்தாலும் தேனீக்கள் போறது என்னமோ சிவப்பு நிறத்துல ஜொலிக்கக்கூடிய ரோஜா பூக்கள் கிட்டையும் பல பலன்னு சூரிய நிறத்துல இருக்கக்கூடிய சூரியகாந்தி பூக்கிட்டையும் சன்னமா நல்ல நறுமணம் வரக்கூடிய மல்லிகை பூக்கிட்டையும் தான். ஏன்னா இந்த அழகான நறுமணமிக்க பூக்கள் இருந்து தான் சுவையான திடமான தேன் வருதுங்கிறது அவங்களோட நம்பிக்கை. இதனால காட்டோட சமநிலை பாதிக்குது அப்படின்னா கூட அவங்களுக்கு கவலை கிடையாது. இப்படி தேனீக்களே இந்த அழகான பூக்கள் இருந்து வர்ற தேன்னால தான் தேன் சுவையா இருக்குதுன்னு சொல்றதுனால அந்த ரோஜா பூக்களுக்கும் சூரியகாந்தி பூக்களுக்கும் ஏன் சின்ன மல்லிகை பூக்களுக்குமே தங்களோட அழகு மேல மிகப்பெரிய கர்வமே வந்துச்சு. தேனீக்களே மரியாதை இல்லாம பார்த்த அந்த காட்டுப்பூக்கள் இப்போ இந்த பெரிய அழகான பூக்கள்னாலையும் மரியாதை இல்லாம பார்க்கப்பட்டாங்க. காட்டுப்பூக்களுக்கு இதுல ரொம்பவே வருத்தம். ஆனா இவங்களோட மகரந்த சேர்க்கைக்கு உறுதுணையா இருந்தது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகளான வண்டுகளும் பட்டாம்பூச்சிகளும் தான். இவங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு பட்டாம்பூச்சி இவங்களுக்கு ஆறுதலா இருந்துச்சு. நீங்க ஏன் தேனீக்கள் வந்து உங்க தேனை சுவைச்சாதான் உங்களுக்கு பூக்கள்ங்கிற அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட அழகே உங்களோட எளிமை தான். நீங்க கண்ணை பறிக்கிற நேரத்துலையும் ஆழமயக்கிற வாசனையிலையும் இல்லாதங்காட்டி அழகில்லைன்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு யாரும் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுடைய பலம் உங்களோட எளிமை, அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுச்சு. இது கேட்கறக்கு நல்லா தான் இருந்தது. அடுத்த நாளே தேனீக்களுக்கு நடுவில் ஒரு போட்டி, யார் ஒரே நாளில் அதிகமாக தேன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பெரிய சூரியகாந்தி பூக்கிட்ட போகிறதுக்கு இந்த தேனீக்களுக்குள்ள பயங்கர சண்டை. கீழே எத்தனையோ காட்டுப்பூக்கள் இருந்தாலும் ஒரு தேனீ கூட மறந்து கூட இவங்க மேலேயோ இவங்க பக்கத்துலேயோ வரவே இல்லை. இதுக்கப்புறமா தங்க மேலே அவநம்பிக்கை ரொம்பவும் அதிகமாயிடுச்சு. இப்படி காட்டுப்பூக்கள் கஷ்டப்படுறத பார்க்கறக்கு பக்கத்தில் இருந்த செடிகளுக்கும் மரங்களுக்குமே பாவமாக இருந்தது. ஆனால் இவங்கெல்லாம் எடுத்து சொன்னாலுமே தேனீக்கள் அதை கேட்டுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. சரி, இவங்களுக்கு சாதாரணமாக சொன்னால் காதில் விழுகாது போல, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடம் புகட்டினாதான் இவங்களுக்கு உண்மை என்னன்னு புரியும். என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த மரங்களும் செடிகளும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் இயற்கையே அவங்களுக்கு ஒரு வழியை காமிச்சு கொடுத்தது. அந்த காடே பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய புயலும் மழையும் வந்துச்சு. மழை வந்துச்சுன்னா இடியும் மின்னலும் முன்னாடியே வந்துருமா இல்லையா? எல்லா விலங்குகளும் ஓடி ஒளிஞ்சாங்க. காடே அதிர்ற அளவுக்கு வெள்ளக்காடா மாறுற அளவுக்கு பட்டையான மழை சும்மா 2 வாரத்துக்கு விடிய விடிய பேஞ்சு தள்ளிருச்சு. தேனீக்கள் சுறுசுறுப்பு மட்டும் இல்லை, சேமிச்சு வைக்கக்கூடிய பழக்கமும் இருந்த பூச்சிகள் தான். அதனால அந்த 2 வாரத்துக்கு அவங்க கூட்டில் இருந்து தேனை வச்சு சமாளிச்சுக்கிட்டாங்க. ஆனால் மழை ஓஞ்சதுக்கு அப்புறமா தேன் கண்டிப்பாக தேவைப்படுமா இல்லையா? அதனால ராணி தேனி இவங்ககிட்ட முதல்லயே கராராக சொல்லிவிட்டுது, இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அதிகமாக தேனை சேகரிச்சுட்டு வாங்க. ஏன்னா இன்னொரு 2 நாளைக்கு மேலே நம்மகிட்ட தாக்கு பிடிக்கிற அளவுக்கு தேன் கிடையவே கிடையாது. குட்டி தேனீக்கள் நிறையா இருக்கிறாங்க. அதனால எப்படியாச்சும் தேனை கொண்டு வந்து சேர்த்தியே ஆகணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தது. ஆனால் நம்ம வேலைக்கார தேனீக்கள் வெளியில் தேன் சேகரிக்க வந்தால் இவங்க எப்பவும் தேடி போகிற ரோஜா பூவோ மழையில் சொத சொதன்னு நனைஞ்சு அங்கங்கே இதழ்கள் கீழே விழுந்து பாவமாக இருந்தது. சூரியகாந்தியோ சூரிய வெளிச்சமே இல்லாததுனால தலை தொங்கி போய் கிடந்திருந்தது. மல்லிகை பூவோ சாதாரண நாட்கள்லேயே ரொம்ப சன்னமாக சின்னதாக இருக்கும். மழை பெஞ்சதுனால எல்லா பூக்களும் கீழே உதிர்ந்து அந்த செடி மட்டும்தான் இருந்தது, பூக்களே இல்லை. அதே சமயம் ஒரு மரமும் செடியும் இவங்களுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. நாங்கள்லாம் சாதாரண மரங்களாச்சே, எங்கள் மரத்தில் இருக்க பூக்கள்லேருந்து தேன் எடுத்தா உங்களுக்கெல்லாம் எடுக்குமா
அதனால என் மரத்துல இருந்த பூக்கள்கிட்ட இருந்து நீங்க தேனை எடுக்க முடியாது அப்படின்னு மரங்கள் சொல்லிட்டாங்க. செடிகளோ, நாங்கெல்லாம் சாதாரண செடிங்க, எங்களுக்கே சத்து கம்மி, எங்க கிட்ட இருந்து நீங்க தேன் எடுத்தீங்கன்னா மழையும் பெஞ்சிருக்கிறதுக்கு எங்களால சுத்தமா சமாளிக்க முடியாது அப்படின்னு செடிகள் தங்களோட பூக்களை மூடிக்கிட்டாங்க. தேனீக்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ராணி தேனீக்கிட்ட போய் நிலைமைய எடுத்து சொன்னாங்க. அதுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. பக்கத்து காட்டுக்காச்சும் போய் நீங்க இன்னைக்கு எப்படியாவது தேனை எடுத்துட்டு வந்தே ஆகணும், என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. தேனீக்கள் அந்த அன்னைக்கு முழுசுமே சுத்தி ரொம்பவுமே சலிச்சு போய் இருந்தாங்க. என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. பயங்கரமா ஒண்ணு கூடி யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரம், ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா காட்டுப்பூக்கள்கிட்ட பேசிட்டு இருந்த பட்டாம்பூச்சி, அது இவங்க எதிர்த்துல வந்துச்சு. என்ன எல்லாரும் ரொம்ப தீவிரமான யோசனையில இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தது. சரியா சொன்ன பட்டாம்பூச்சி, எங்களுக்கு நிஜமாலுமே நிலைமை அப்படிதான் இருக்கு. மழை பெஞ்சு ஓஞ்சதுனால சுத்தமா தேன் இருப்பே இல்லை. இங்க இருக்கிற மரங்கள்ட்டையும் செடிகிட்டையும் போனா தேனை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க எப்பவும் போற செடிகள்கிட்ட தேன் சுத்தமா இல்லை, என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல அப்படின்னு ஒரு தேனி சொல்லிச்சு. மறந்துட்டீங்களா, நீங்க எப்பவுமே வேணான்னு சொல்லுவீங்களே காட்டுப்பூக்கள், அவங்கெல்லாம் இந்த மழைக்கு அப்புறமா இன்னும் நல்லா வளர்ந்து செழிப்பா இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க தேன் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிச்சு. என்னது, காட்டுப்பூக்கள்ட்டியா? அவங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து தேன் எடுத்தா முதல்ல எங்களுக்கு அளவு பத்துமா, இன்னொன்று அந்த தேன் தான் ருசியா இருக்குமா அப்படின்னு ஒரு தேனி சொல்லிச்சு. பூக்கள் எல்லாமே ஒண்ணுதான் நண்பா, எந்த பூவா இருந்தா என்ன, தேன் நல்லா இருந்தா சரி, அவங்க எல்லாத்துக்குமே நட்பா இருக்கணும்னு ஆசை. நீங்க அவங்க கிட்ட வராதங்காட்டி தான் அவங்க தயங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் உதவின்னு கேட்டீங்கன்னா அவங்க உனக்கு கண்டிப்பா உதவுவாங்க அப்படின்னு தைரியம் சொல்லிச்சு. தேனீக்கள் காட்டுப்பூக்கள்கிட்ட பேசிட்டு தேனை சுவைக்கிறதுக்காக அவங்க மேல உட்கார்றாங்க. ச்சே, இவ்வளவு நாளா இந்த தேனை நாங்க ருசிக்காம போயிட்டோமே. ரோஜா கிட்ட இருக்கிற அதே சுவை, மல்லிகை கிட்ட இருக்கிற அதே மனம், சூரியகாந்தி பூக்கிட்ட இருக்கிற அதே தெளிவுன்னு இந்த தேன் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? காட்டுப்பூக்களே, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தேவையில்லாம அழக மட்டுமே யோசிச்சுட்டு இருந்ததுனால உங்ககிட்ட தேனை எடுக்கணுங்கிற எண்ணமே எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு தேனை எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறமா காட்டுல எந்த பூக்களா இருந்தாலும் எந்த செடிகளா இருந்தாலும் அவங்க தேனை எடுக்கிறாங்க. இப்ப பாகுபாடு காமிக்கிறதே இல்லை. இன்னொன்னு சொல்லட்டுமா, இப்படி எல்லா பூக்கள்கிட்ட இருந்தும் தேன் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம தேனீக்களோட தேன் சுவை ரொம்பவே அதிகமாயிருச்சு. இப்படி தேனீக்களும் உண்மையை உணர்ந்தாங்க. அழக மட்டுமே முக்கியத்துவமா நினைச்ச அந்த ரோஜா செடிகளும் சூரியகாந்தி பூக்களும் ஏன் மல்லிகை செடிகளுமே தங்களோட அகங்காரத்தை விட்டொழிச்சாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வித்தியாசமான கதைகளை கேட்க நம்ம சேனல் காஃபார் கதையை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.